வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பிக் வேர்ல்ட். இந்த பேரை வந்து நிறைய பேரால் கேள்விப்பட்டிருக்க முடியும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ இல்லை யூடியூப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு மாதம் இந்த படம் வந்து காட்டு தீயாக பரவிந்தது. அதுவும் அவரோட நடிப்புக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்டைட்டில்ஸோடு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த படம் நேற்று தான் பார்த்து முடிச்சோன்னே நாங்கடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பிக் வேர்ல்ட் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிறு வயதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மூளைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமூளைவாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக மெடிக்கலி வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அது. அதாவது வாயெல்லாம் கோண்டிக்கிட்டு கை கால்லாம் ஒரு மாதிரி இதாகிட்டு. ஸோ அது உங்களுக்கு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் கொண்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து உலகமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாட்டி தான். ஸோ பாட்டியோட ஆசை என்னென்னா, கண்டிப்பாக மற்றவங்கள மாதிரி என் பேரனும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இந்த பாட்டியோட ஆசையை எப்படி இந்த பேரன் வந்து தீர்க்கிறான், அதாவது ஆசையை வந்து எப்படி நினைவாக்குறான் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ பிக் வேர்ல்ட் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த ஹீரோ தான். ஸோ நான் கூட உண்மையாகவே ஒரு ஆளை கூட்டு வந்து தான் நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக இது அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. இந்த நடிப்பை வந்து கற்றுட்ட ஒரு ஆளை இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்துருந்தேன். அதேமாதிரி இதோட மேக்கிங் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து உண்மையாகவே அவங்க ஆளுங்களை உட்கார வச்சு அவரோட ஆக்டிவிட்டீஸு ஒன்று நோட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவரே வந்து அழுதுருவார். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் தான், சும்மா கிடையாது, செம்ம சேலஞ்சிங். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியாக ஒரு கட்ஸு வேணும், டேலண்ட்டும் வேணும். நம்ம எப்படி நம்ம ஊரில் செயின் வைக்கிற மாதிரியோ அது மாதிரி தான். செயின் வைக்கிற கமல்லாம் எப்படி பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து ட்ரூ ஓட் படம் ஃபுல்லாகவே அதை கேரி பண்ணிருந்தாரு. இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற ஒரு சீன் ஒன்று வரும், அதுமாதிரி சாப்பாடு அள்ளி வாயில் போடுற சீனாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இன்னொரு விஷயம்னா, அவருக்கு ஒரு சென்ஸ்னு அப்படின்னா அவர் சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயம் பெருசாக கேட்காது. அவர் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அது மட்டும் தான். அந்த ஒரு குருவி சவுண்டு மட்டும் தான் அந்த கேட்குற அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த கிளைமேக்ஸ்லாம் இருக்கட்டும், போட்டு மிரட்டிருப்பார். சேம் டைம் வந்து நம்மளை அள வச்சுருப்பார், கஷ்டப்படுத்திருப்பார். அதாவது அவருடைய கேரக்டரோட வே ஆஃப் இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு நம்மளை வந்து கட்டுக்கடுங்காத ஒரு அது அவர் மேலே லவ்வும் வரும், அந்த சேம் டைம் வந்து ரொம்ப கருணை வரும், அந்த கேரக்டர் மேலே கருணை வரும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த அப்படி எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி ஏன் இந்த ஆஸ்கார்லாம் ஏன் கொண்டு போகல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஸ்டின் தோணுது. மேபி இது அடுத்த வருஷம் இதில் வருமா எனக்கு தெரியல. பட் வந்தால் கண்டிப்பாக இந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக சிறந்த நடிகர் கொடுத்தே ஆகணும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இதை தாண்டி அந்த கிராண்ட்மாவாக இருக்கட்டும், அவங்க அம்மா அந்த கேரக்டராக இருக்கட்டும், அதுமாதிரி படத்தில் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே வந்து ஒன்று சீக்வன்ஸாக அமையும். இவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் இதனால், அதாவது சொசைட்டியாக இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், ஸோ அவரை நோக்கி நகர்த்தப்பட சில சொசைட்டல் புல் அவுட்ஸ்லாம் தாண்டி இவர் எப்படி அதை எதிர்கொண்டார், அதுமாதிரி அவருடைய கருணை அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது, அதை வந்து எப்படி அவர் ஒதுக்குறாரு, எது தேவைன்னு எடுத்துக்கிறாரு, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப படத்தில் வந்து கனகச்சிதமாக ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கையை தூண்டும் விதமாக இந்த படம் அமையுது. எனக்கு வந்து ஆஃப்டர் 12th ஃபெயிலுக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு 12th ஃபெயிலாக இருக்கட்டும், ஏன் ஒரு டிராகன் கூட இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி, அதாவது தன்னம்பிக்கையை நோக்கி அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும் கூட சொல்லுவேன். ஸோ நாம் என்ன தான் தோண்டு போனாலும் இவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தினுடைய கேரக்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு என்ன கை கால் எல்லாமே நல்லா இருக்குது, மூளை இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே அவருக்கு எல்லாமே குறைபாடுனா அந்த சேலஞ்சை நோக்கி போகிறாரு. நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே பிறகும். அதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கும், முக்கியமாக இந்த படத்தில் மியூசிக்கோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சூப்பராகவே அமைஞ்சது. அந்த மெலோ ட்ராமா அப்படின்ற பட்சத்தில் இந்த மூவி வந்து அந்த மெலோ ட்ராமாட்டிக்காக ரொம்ப சூப்பராகவே நகர்த்தப்பட்டது. அதேமாதிரி இந்த படத்தை வந்து மைனஸும் கிடையாது. இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ஸ்லோபனான ஒரு மூவி. அதாவது இந்த ஸ்லோபன் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோபன் அப்படின்ற தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் படமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. எப்படி நம்ம ஊரில் வந்து விக்ரம் வந்து
கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர் பண்ணுவார், ஆனால் கதை ஒன்றுமே இருந்திருக்காது. அது மாதிரி தான் இது. ஸோ இதில் வந்து கதையும் இருக்குது, ஒரு தன்னம்பிக்கையான கதை. ஆனால் இந்த மாதிரி கதைகள் நிறையவும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிற விஷயங்கள் வந்துருக்கு. லைக் தெய்வ திருமகனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படமும் ஒன்று. பட் நடிப்பு ரீதியாக ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸான ஒரு நடிப்புக்கான ஒரு படம். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இதுதான் நான் படத்தில் பார்க்குற. இதை தாண்டி நம்ம வந்து சொல்லணும்னு வச்சுக்க நிறையா வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்பாய்லர் நான் அவாய்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மொத்தத்தில் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, வித் சப்டைட்டிலும் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். இந்த படத்தை நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறீங்க. அண்டில் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.